வணக்க நண்பர்களே, நாம் அந்த பதிவில் வாக்பாதினி தேவியோட ஒரு மந்திர உபாசனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாக்பாதினி தேவி அப்படிங்கிறவங்க சரஸ்வதி தேவியோட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேவியை நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு வாக்கு வன்மையும் வாக்கு பலிதமும், கல்வி கலைகளில் நல்ல ஒரு தேர்ச்சியும், வாத விவாதங்களில் நம்மளுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது இந்த ஜோதிட ஆன்மீக லைனில் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மந்திர உபாசனை ரொம்ப கை கொடுக்கும். அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்கு பலிச்சிடும். கூடிய விரைவில் திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்கு பலிச்சிடும். இத்தனை நாட்களில் வெளிநாடு போகக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கை கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்கு பலிக்கும். இது நல்ல நல்ல விஷயங்களுக்கும் சரி, கெடுதலான விஷயங்களுக்கும் சரி. ஆனால் இந்த மந்திர உபாசனம் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த மனநிலையே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கெடுதலான விஷயங்களுக்கு சிந்தனைகளை கொண்டு போகாது. அதுக்காக பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த மந்திரத்தோட வல்லமையாலே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் தன்னாலே மறைஞ்சிரும். நம்மளுக்கு அந்த மீறி ஒரு வார்த்தையை நம்ம சாபமாக விடுற அளவுக்கெல்லாம் நம்ம குணாதிசயம் அமைஞ்சிராது. அதனால் பயப்படாமல் சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம். நல்ல ஒரு பேச்சுத்திறன் ஏற்படும். இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறது பார்த்துக்கிடுங்க. ஓம் ஐம் க்ளீம் சௌம் வதவத வாக்பாதின்யே ஸ்வாகா. ஓம் ஐம் க்ளீம் சௌம் வதவத வாக்பாதின்யே ஸ்வாகா. இதான் மந்திரம். இந்த மந்திரத்துக்கு விதிமுறைகள் கிடையாது. எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், ஒன்றும் தவறுகள் கிடையாது. அதாவது உடலும் மனமும் சுத்தமாக இருக்கணும். நம்ம தினசரி வழிபாடு முடிச்சுட்டு கிழக்கு முகம் பார்த்து உட்கார்ந்த நிலையிலையோ இல்லை நின்ற நிலையிலையோ கூட இந்த மந்திர உபாசனையை நம்ம செஞ்சு வரலாம். வேறு எதுவும் நிவேதன பொருளெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. கிழக்கு முகம் பார்த்து நம்ம அந்த மந்திரத்தை எவ்வளவு முடியுமோ தினசரி நம்ம சொல்லி வரலாம். தீண்டத்தக்க ஒரு நாட்களில் இதை நம்ம ஒதுக்கிக்கலாம். அதனால் எந்த ஒரு தவறுகளும் கிடையாது. அவங்க கர்ம வினைகளை பொறுத்து சிலருக்கு குறைவான நாட்கள்லேயே நல்ல பலன் தெரியும். சிலருக்கு கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமாக நல்ல ஒரு இந்த மந்திரத்தோடைய ஆற்றல் தெரியும். அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியும். நம்மளுடைய குணாதிசயங்கள்லாம் நல்லா மாறி இருக்கும். நம்மளோட பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். இந்த பேச்சாளர்கள் அந்த அந்த லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மந்திரம் நல்லா கை கொடுக்கும். சொல்கிற விஷயங்கள்லாம் அப்படி இருக்கும். அந்தளவுக்கு அவங்களோட வாக்கு வன்மைங்கிறது நல்ல சிறப்பாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். வேறு ஒன்றும் இதில் உபாசனைகள்லாம் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. மந்திரத்தை மட்டும் நல்லா தினசரி சுத்தபத்தமாக இருந்து ஜெபிச்சு வந்தாலே போதும். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரீப்ளை பண்ணுறேன். மேலும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.